இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, நல்லா பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் நடந்ததே வேறு. நம்ம இந்தியா பவுலிங்கில் சவுத் ஆஃப்ரிக்காவை திணற வச்சுட்டாங்க நம்ம இந்தியன் பவுலர்ஸ். அதுவும் குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே செம்மையாக போட்டார். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அவரை போல்ட் ஆக்கிட்டார். அதே மாதிரி அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ராசி வாண்டர்டசன் அவரை எல்பிடபிள்யூ ஆக்கிட்டார். ஸோ 2 பாலில் 2 விக்கெட் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எய்டன் மார்க்ரம் வந்தார். ஸோ அவர் இன்னிங்ஸை கொண்டு போவார் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் யாராலையுமே இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியல. ஜோர்சி மட்டும் 28 ரன் அடித்தார். மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே நின்று விளையாட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே பவுலிங் போட்டாங்க ஹர்ஷ்தீப் சிங், அதுவும் இல்லாமல் ஆவேஷ் கான். ஸோ 2 பேருமே சூப்பராக பவுலிங் போட்டாங்க. கிளாசன், மில்லர் எல்லாருமே வந்த உடனே போயிட்டாங்க. அடல் ஃபில்குவாயோ மட்டும் நின்று விளையாடி ஒரு 33 ரன் அடித்தார். ஸோ அவரோட ஸ்கோரும் ஜோர்சியோட ஸ்கோரும் சேர்த்து தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்கோரே வந்துச்சு. 117 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. ஸோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா 117க்கு. ஸோ ஈஸியான டார்கெட் தான் 117 50 ஓவருக்குங்கிறது ரொம்பவே ஈஸியான டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை இந்தியா எப்படி விளாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் பேட்டிங் வந்தாங்க ருத்ராஜ் கைக்வாட் அண்டு சாய் சுதர்சன். 2 பேரும். சாய் சுதர்சன் டெபியூ பண்ணார். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பால்லே 4 அடித்தார். ஸோ சூப்பராக அவரோட கெரியரை தொடங்கினார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி 50 போட்டார் ஃபஸ்ட் மேட்ச்லேயே. ருத்ராஜ் கைக்வாட் மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் 50 அடித்தார். ஸோ இந்த மேட்ச்சை ஈஸியாக 16 ஓவரில் முடிச்சிட்டாங்க. இந்தியா 1-0 அப் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.